சத்யா, என்ன ஓனர்? சத்யா இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஆமா ஓனர், அந்த மகேஷ் இங்க வேலைக்கு சேர்ந்து நிக்கிறாள். என்ன அது நியாயமே இல்லையா? சொக்கலிங்க சார் கிட்ட நான் சொல்றேன், ஆனா நான் என்ன சொன்னாலும் அவனை வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு சொல்றாரு. இல்ல, இது சரியா வராது. நான் கிளம்புறேன். நீ இங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்கோ, சரியா? இருங்க, எங்க கிளம்புறீங்க? அதெல்லாம் முடியாது. வேலையை விட்டு போறேன். அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் சத்யா. ஓனர், என்ன ஓனர் நீங்க? பின்ன என்ன சத்யா? அவன் என்ன வெறுப்பேத்தனோனே திட்டம் போட்டு இந்த வேலைக்கு சேர்ந்திருக்கான். இப்படி எல்லாம் வந்து என் பக்கத்துல உட்காந்தானா நான் மனசு மாதிரி அவன் கூட சேர்ந்து வாழ்ந்துருவானா? வாய்ப்பே கிடையாது. கரெக்ட். அவன் நிழல் கூட என் மேல படக்கூடாது. ஓனர், இந்த கான்ஃபிடன்ஸ் இருக்க சொல்ல அவனுக்கு எதுக்கு நீங்க பயப்படணும்? என்ன சத்யா, பேசி வச்சுட்டு பேசுறீங்களா என்ன? சொக்கலிங்க சார் சொல்றத நீயும் சொல்ற? இல்ல ஓனர், நீங்க கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எவ்வளவு கடுமையா உழைச்சுன்னு இருக்கிறீங்க. என்ன ஓனர் நீங்க இன்னும் ஊடு கட்ட ஆரம்பிக்கல, உங்க அப்பாவை நேர்ல சந்திக்கல. என்ன ஓனர், இந்த சொசைட்டிலே பல பேருக்கு நீங்க தான் ரோல் மாடலே. ஆமா ஓனர், உங்களால பல்லாயிரம் பேருக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் ஓனர். நம்ம அடைஞ்சிருக்க வெற்றிலாம் நம்ம அடைய போற வெற்றியில கால் பங்கு கூட கிடையாது. அப்படி இருக்க சொல்ல இந்த சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க கோபப்படுறது எனக்கு சரியா படல ஓனர். இப்ப என்ன சொல்ற சத்யா? ஓனர், உங்க கனவு நீங்க நிறைவேறணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஈகோ தூக்கி போடுங்க. எவன் ஒருத்தனுக்கு ஈகோ இருக்குதோ அவனால லட்சியத்துல ஜெயிக்கவே முடியாது ஓனர். ஈகோ இருக்குத கொஞ்சம் கொஞ்சமா அவனை அப்படியே தூண்டும். இதெல்லாம் வேணாம் ஓனர், விட்டுருங்க. அதான் நமக்கு நல்லது. இது சரியா வராது. ஆனா அவன் செஞ்சதெல்லாம் என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுதே. அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாகுது. என்னோட ஈகோ ரைஸ் ஆகுது. உண்மையை சொல்லணும்னா எங்க அப்பாவோட கனவு அந்த ஈகோக்கு முன்னாடி சின்னதா தான் தெரியும் எனக்கு. சரி ஓனர், அப்ப வேணான்னா விட்டுருங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? உங்க இஷ்டம். சரி சரி, அவன் இருந்துட்டு போட்டும். ஆனா ஒண்ணு, நான் அவனை பார்க்க மாட்டேன், அவன் கிட்ட பேசவும் மாட்டேன். அவனை என் பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிடு. முதல்ல அந்த சீட்டை அவனை தள்ளி வச்சு உட்கார சொல்லு. அவனை அடிச்சு தூக்கி போடுறவன. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த கம்பெனி விட்டு போகாம இருக்கால, அதுவே பெரிய சக்சஸ் தான். மத்தத நான் பாத்துக்கிறேன். பாஸ், என்னால இவ்வளவுதான் ஆக்டிங் பண்ண முடியும். உன் ஒய்ஃப் மனசை ஜெயிக்கணும்னா அது ஓ சாமர்த்தியம் தான். ஆல் தி பெஸ்ட். பார்த்து பண்ணுங்க. மாட்டிய போறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க சார், நீங்க பிஸியா? பரவாயில்ல, சொல்லுங்க மேடம். ஐயோ, மேடம்ல கூப்பிட வேணாம். ஸ்வாதின்னு பேர் சொல்லி கூப்பிடலாமே. சரி, சொல்லுங்க ஸ்வாதி. இது ஆக்சுவலா சார், எனக்கு ஒரு டவுட். எஸ். ஓனர், என்ன? இல்ல, மகேஷ் இருக்க பக்கமே திரும்ப மாட்டேன்னீங்க. பெரிய சவால்லாம் விட்டீங்களே ஓனர். இங்க போச்சு அந்த வீராப்லாம். நான் ஒன்னும் அவனை பார்க்கணும்லாம் பார்க்கல.
வழக்கமா இந்த பொண்ணுங்களுக்குலாம் ஏதாவது டவுட் வந்தா என்கிட்ட தானே கேட்பாங்க. இப்போ என்னடானா எல்லாத்தையும் போய் அவன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ, நேத்து தானே அவனே இந்த ஆபீஸ்க்கு சேர்ந்தான். அவனுக்கெல்லாம் என்ன தெரியும் ப்ராஜெக்ட பத்தி? ஓனர் என்ன ஓனர், உங்களை விட அவருக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதனால தான் அங்க போய் டவுட் கேட்டுன்னு இருக்கிறாங்க. நீங்க போய் ஃப்ரீயா உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு அதை பார்த்துட்டு பொசசிவ் ஆயின்னுக்கிறீங்க? சார் ரொம்ப ஜாலியா இருக்கார்ல, செம்ம காமெடி பண்றாரு. மகேஷ் சார் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆபீஸ்க்கே புது கலை வந்திருக்குல்ல. என்ன ஓனர், ஒரு நிமிஷம் கொஞ்சம் இல்ல. என்ன சத்யா? ஏங்க எப்பவுமே வேலை மேல டவுட்னா எங்க ஓனர் ஆண்ட தான் கேட்பீங்க. இன்னைக்கு என்ன புதுசா அங்க? சொல்லியே ஆகணுமா? தெரிஞ்சுக்கலான்னு கேக்குறேன், சொல்லுங்க. மகேஷ் சார் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரா? அதுக்கு என்ன காரணம், அதோட சீக்ரெட் என்னன்னு கேட்க போயிருந்தோம். அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே சிங்கிள், லவ் மேரேஜ் பண்ற பிளான்ல இருக்கோம். அதான் சத்யா. மகேஷ் சாரை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது. இந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்தோம்னா நம்ம லைஃபே பாசிட்டிவா இருக்கும். எவ்வளவு பெரிய சாடிஸ்ட் சைக்கோன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். இவன்கிட்ட பாசிட்டிவ் வைப் வருதா இருக்குச்சு. என்ன கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்றாரு. அப்படியா? எல்லாத்தையும் சொல்றாரா? அது மட்டும் இல்லாம மகேஷ் சார் ஜிம்முக்கு போய் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அவரோட பைசப்ஸ் எல்லாம் பாத்தீங்கல்ல? நான் என்னத்துக்கு பார்க்கணும்? தலையணைக்கு பதிலா அதுலயே தலைய வச்சு தூங்கலாம் போல. போது நிறுத்துங்க. இதுக்கு தான் நீங்க ஆபீஸ் வரீங்களா என்ன? வேலை பாக்குறீங்களா இல்ல சைட் அடிக்கிறீங்களா? போய் வேலையை பாருங்க. ஓனர் என்ன பார்க்க சொல்லுங்க இனிமே. இவங்களுக்கு எதுக்கு இவ்ளோ போறாம? ஒருவேளை இவங்களும் சார் லவ் பண்றாங்களோ? ஏன் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணலான் இருக்கீங்களா? அடிச்சுப்பேன். காலையிலே வந்து ஆபீஸ்ல சொல்லு விட்டுன்னு. அஞ்சலி, இன்னைக்கு கீரை, பீட்ரூட், கொண்டக்கடலை, பருப்பு மசியல்னு பிரெக்னன்சி ஸ்பெஷல்னு அம்மா எனக்கு அனுப்பியிருக்காங்க. நான் அதை அப்படியே உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிடு. அப்பதான் உன் வயித்துல இருக்கிற குழந்தை ஹெல்த்தியா வளரும். சரிக்கா, எனக்காக இல்லாட்டியும் என் பேபிக்காக நான் எல்லாத்தையும் மிச்சம் வைக்காம சாப்பிடுறேன்.